ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் இப்போ கிராஃப்டை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஸ்டேஜில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டைரக்டர் அவர் தமிழ் சினிமாவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைரக்டர், ஸோ நீங்கள் கிராஃப்ட் பண்ண தெரியாதுன்னு சொல்லாதீங்க, மக்களுக்கு தேவையான கலையை பண்ணுறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட். அதுதான் நான் இன்கேஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஒரு ஃபேஸர் தான் நான். அலோவ் பண்ண மாட்டோன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இல்லை இல்லை அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இங்கே தொடக்கூடாது, அங்கே தொடக்கூடாதுன்ற மாதிரி மஞ்சள்லாம் தெளிச்சு விட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது சின்ன படம், அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லேயோ கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன்டா, நீ திருப்பி திருப்பி ரோல்னா எப்படி ஒரு சீனு ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வரணுங்கிறியா அப்படின்னா, அப்போ நான் டைரக்டர்கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன். அவங்க பிரமாண விசில் அடிப்பாங்கண்ணே, எங்க விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சார், இவங்க சூப்பராக பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாமா பாடி காட்டிடலாம் சார், இவர் பிரமாமா டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, மிக மிக வேதனையான விஷயம், தன் கனவை செல்லுலாயில பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார். டிஸ்க்ளைமர், யூஸ்வலி நம்ம ஒரு டிவோஷனல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது யாராவது ஒரு கீரைக்கட்டு வச்சு இப்படிலாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி என்னோட ரோல் இதில் சுத்தமாக இல்லை. ஆல்தோ என்கிட்ட டைரக்டர் சார் டிவோஷனலாக இருக்கும், ஒரு தெய்வம், ஒரு ஆன்மீக சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னப்போ இந்த ஒரு காட்சி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் நான். இன்கேஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஒரு ஃபேஸர் தான் நான். ஸோ இதில் அவருக்கு வந்த கஷ்டம் காட்டுல அப்புறம் மலையில அப்படியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொம்ப டேஞ்சரஸான சீன்ஸ் நீங்க பண்ணீங்க. நான் ஷூட் பண்ண போகும்போது என்ன மோஸ்ட்லி அந்த வீடு அந்த கிராமத்துக்குள்ளேயே தான் நாங்க ஷூட் பண்ணோம். ஸோ அந்த வகையில நான் சேஃபா இருந்தேன். பட் அங்கேயுமே நிறைய ஜாதி பிரச்சனை எல்லாம் பார்த்தோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கூட டோர்ல நிறுத்தி கேட்பாங்க, நீங்க என்ன ஜாதி? இல்ல இல்ல இங்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது, நீங்க அங்க போங்க. கடவுள் புண்ணியத்துல மேக்கப் பண்ணா தேங்க்யூ. அவர் அந்த வீட்டுல சேம் அதே ஜாதின்றதுனால அவர் பேசி சொன்னாரு, என் தங்கச்சி தான்ப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ண விடுப்பா, கொஞ்சம் உட்காரத்தம்பா 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி அங்கதான் அப்படிதான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்க போராடி இருக்கோம். ஒரு வீட்டுல கூட ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு நாங்க போராடினோம். இதுல ஒரு சீன்ல நான் ஒவ்வொருத்தவங்களோட கதவுல போய் தட்டி தட்டி கேட்பேன், ஐயோ என்னோட புருஷனை பாத்தீங்களா அப்படின்னு. அந்த சீன்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டோன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இல்ல இல்ல அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இங்க தொடக்கூடாது, அங்க தொடக்கூடாதுன்ற மாதிரி மஞ்சள்லாம் தெளிச்சு விட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரூபன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நல்லா இருக்கு சார், டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்கு. ரூபன் ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட படம், ஐயப்பன் சம்மந்தப்பட்ட படம், 2 ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பெரிய கடவுள். அவர் சார் சொன்ன மாதிரி, டேரக்டர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே என்னை தனியாக சந்தித்து நாங்கள் டீசர் ட்ரெய்லர் காட்டினாங்க. அதை விட இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப, அந்த சிஜியோட பார்க்குறப்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நல்ல ப்ரமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா இது ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை பெற வேண்டிய ஒரு படம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம், எலெக்ஷன் அன்னைக்கு ரிலீஸ் இல்லை சார், எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ். ஸோ மக்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கணும். அது இந்த டீம் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ப்ரமோஷன் அதிகமாக பண்ணுங்க. குழந்தைங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க. ஃபாரஸ்ட்ல எடுத்திருக்கீங்க, விஷுவல்ஸில் புலி இருக்கு, ஐயப்பனோட விஷுவல்ஸ்லாம் அந்த ஃபயரில் பார்க்குறப்ப, அந்த நெருப்பின் வடிவத்தில் பார்க்குறப்ப நிஜமாலே கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. ஸோ குழந்தைங்களை உள்ளே கொண்டு வந்து பார்ப்பாங்க இந்த படம். மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்க்க வேண்டியது இந்த டீமோட வேலை. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அந்த அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுறப்போ கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. புது டீம், இவங்க புதுசாக வந்திருக்காங்க சினிமாவுக்கு. ஹீரோ இப்போதான் அப்கமிங்ல இருக்காரு. அவர் விஷுவலா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்காரு. இங்க ரொம்ப சாஃப்டா இருக்காரு, பார்க்க விஷுவலா கிராண்டா இருக்காரு. மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்ல பண்ணியிருக்காங்க. டைரக்டரும் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. கிராஃப்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க தமிழ் சினிமாவில் இப்போ கிராஃப்டை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஸ்டேஜில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டைரக்டர் அவர் தமிழ் சினிமாவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைரக்டர்
ஸோ யாருக்கும் இங்கே கிராஃப்ட் பண்ண தெரியல அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணிட்டாரு, அவருக்கு பெரிய பெரிய பட்ஜெட் வரும், அவருக்கு கிராஃப்ட் நல்லாவே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்றவங்க, அதுவும் ஒரு வலதுசாரி சிந்தனையில இருந்து கடவுள் சார்ந்த ஒரு படம் பண்றவங்களுக்கு எப்படி வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் வரும், நீங்க எப்படி உங்களுக்கு ஈக்குவலான ஒரு கிராஃப்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும்? ஸோ ஒரு முதல் படம் பண்ற இயக்குனருக்கு வந்து அந்த படம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வந்து இங்க கஷ்டப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து அன்னைக்கு அந்த மேடையில பேசின ஈக்குனோட முதல் படத்துலயும் கிராஃப்ட்னா என்ன அப்படின்னு மக்கள் பார்த்து அவங்க பாராட்டி தான் அவர் வந்து வந்திருக்காரு. அப்புறம் ஸ்டேஜ்ல வந்து இங்க வந்த படங்களுக்கு எல்லாம் கிராஃப்ட் இல்லைன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஸோ பத்திரிகையாளருக்கு நான் ஒரு கோரிக்கையா இதை வச்சுக்கிறேன். ஸோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வளர வளர பட்ஜெட் வளர வளர அவங்களோட கிராஃப்டும் வளரதான் செய்யும். அதை தாண்டி விஷுவலா கிராஃப்டை தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல போறோம் அந்த படத்துல, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஒளிப்பதிவாளர் பாலுமகேந்திரா சார் சொல்லியிருப்பாரு, நீ எந்த பேனால எந்த குவாலிட்டி பேனால கதை எழுதுற அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? ஸோ என்ன வந்து எந்த கேமரால படம் எடுக்கிறேன்னு கேட்காத, என்ன மாதிரி இருக்கு பாரு, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ என்ன சொல்ல வரும் சினிமால, எங்களுக்கு கிராஃப்ட் தெரியுது தெரியல அதெல்லாம் தாண்டி நாங்க சொல்ற விஷயங்கள் இந்த மண்ணுக்கு பயன்படுதா, இந்த மக்களுக்கு பயன்படுதா, இந்த மக்களோட பிரச்சனையை சினிமால பேசுறோமா, இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்த கன்வே பண்றோமான்றதுதான் பார்க்கணும். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட். ஸோ என்னோட படம், நான் பண்ண படம், அவங்க மோஸ்ட்லி என்ன தான் அதெல்லாம் பேசினாங்க. நான் பார்த்து அவங்க அடிக்கடிக்கு மீட்டிங் போடுறப்பெல்லாம் நான் என்ன சார்ந்து இருக்கிற சில இயக்குனர்கள் அவங்க மாதிரி பண்றத வலதுசாரி சிந்தனை படங்களை தான் அப்படி அப்பப்போ கவுண்டர் பண்ணி பேசுவாங்க. ஸோ இங்கேருந்து வளர்ந்து வர வலதுசாரியிலேருந்து இப்போதான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே வந்து இங்கேயே அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அதை கலாய்ச்சிட்டு பேசுறது வருத்தமா இருக்கு. அது நீ உங்க வேலையை பாருங்க, எங்க வேலையை பாக்குற, எதுக்கு பயம், எதுக்கு மேடை போட்டு எப்ப பார்த்தாலும் அந்த 100 முகங்கள்ல தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டியா? அதெல்லாம் நீங்க உங்க வேலையை பாருங்க. இங்க படம் பண்றவங்க இங்க படம் பண்றோம். மக்கள் வந்து எது நல்ல படமோ அதை வந்து மக்கள் பார்க்க போறாங்க. ஸோ கிராஃப்டை பத்தி சினிமாக்குள்ள பேச வேணாம், பத்திரிகையாளர்கள் பேசட்டும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு. அண்ட் அன்னைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பத்தியும் அன்னைக்கு ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது. அது பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து நீங்க இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டி நீங்க வந்து இப்படி ஒரு ஆளா உருவாயிருக்க முடியாது. ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாம தான் அந்த படத்துல நடிச்ச மாதிரி அவ்வளவு நக்கல் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது பார்க்க. எங்களையாவது சித்தாந்த ரீதியா இருக்கிறீங்க, அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி. அவரு எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை. இந்த சமீப காலமா தான் அவரை பத்தி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது. அது காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அவர் அன்னைக்கு அவ்வளவு நக்கலா நையாண்டி பண்ணி சிரிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்க. சுத்தமா எனக்கு முதல் படம் கொடுத்த ரிச்சர்ட் சார் வந்து எனக்கு, நான் பழையவனார்பட்ட சரியா போனதுக்கு அப்புறம் திரௌபதி பண்றப்ப ரிச்சர்ட் சார் எனக்கு வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாரு. அவரும் அப்போ வளர்ந்து அவரு நிறைய படங்கள் பண்ணி அவர் ஒரு வெற்றியாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோ. அந்த நிலைமையில எனக்கு வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்து அப்படிதான் நான் திரௌபதி உருவாக்கினேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அவருக்கு நன்றியோட தான் இருக்கேன். எந்த மேடைக்கு போனாலும் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்வேன். ரிச்சர்ட் சாரால தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன்னு. நான் ரிச்சர்ட் சாருக்கு சொல்ற நன்றி வந்து நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்க ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்க உங்க கேரக்டரா தான். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமால, அது வந்து தப்பு. அவரு வந்து சான்ஸ் கொடுக்கலன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை, இந்த ஸ்டேஜ்ல நின்று இருக்க முடியாது. இதே ஸ்டேஜ்ல தான் வந்து அவரை பத்தி அவ்வளோ கேவலமான ஒரு சிரிப்பு அந்த கேள்வி வரப்ப அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லையா நமக்கு தேவையில்லாத வேலை. அவர் ஒரு நடிகர், நம்பி உங்களை படம் கொடுத்தாரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்காம அந்த சிரிப்புக்கு எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க அப்படி மாதிரி பேசுறது இன்னும் எரியிற நெருப்புல என்ன ஊத்துற கதை தான். அது மாதிரி வேண்டாம், அது மாதிரி பண்ண வேண்டாம். வல்லதுசாரி படங்கள் வரதான் செய்யும். இந்த மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட படம், ஐயப்பன் பக்தர்களுக்கு படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி படங்கள். இப்ப எங்க வருது அந்த மாதிரி படங்கள்லாம்? காரணம் நீங்க யாரும் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம சித்தாந்தமா வேற மாதிரி சப்போர்ட் பண்றதுதான் அதுக்கெல்லாம் காரணம். இந்த ரூபன் மாதிரி படங்கள்லாம் தேட்டருக்கு வரப்போ சப்போர்ட் பண்ணுங்க. இதில் இந்த மாதிரி படங்களும் வரணும்ல. அது கார்த்திகை மாசத்துக்கு வந்து முன்னெல்லாம் எப்பவுமே சேனல்ஸ் வந்து அந்த மாதிரி படம் போடுவாங்க. இப்ப எங்க அந்த மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் வருது? துர்கா மாதிரி படங்கள் எங்க வருது? அம்மன் மாதிரி படங்கள் எங்க வருது? அந்த மாதிரி படம் பண்ண டேரக்டர்ஸே இல்லைங்க. சுந்தர்சி சார் எப்பயாவது 1-2 அந்த மாதிரி பண்றாரு. அதுவும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா கிளைமேக்ஸ்ல மட்டும் வைக்கிறாரு. அவரை தவிர வேற யார் அந்த மாதிரி படங்கள் இப்ப பண்றாங்க? ஸோ அந்த மாதிரி இயக்குனர்கள் அந்த மாதிரி படங்கள் திரும்ப பண்ண ஆரம்பிக்கணும். எல்லா வகையான சினிமாக்களும் இங்க வந்து தமிழ் சினிமால வரணும். இதான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்க கிராஃப்ட் பண்ண தெரியாதுன்னு சொல்லாதீங்க. மக்களுக்கு தேவையான கலையை பண்றது தான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட். என்னோட படம் அரியலூர்ல இருக்க பிரச்சனையை பேசும், விழுப்புரத்தில் இருக்க பிரச்சனையை பேசும், கடலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும், சிமெண்ட் ஃபேக்டரியில் அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசும், விழுப்புரத்தில் இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வருது, ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுல என்ன பிரச்சனைன்னு பேசும்,
சேலத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து ஆன்லைன்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ப்ராஸ்டியூஷனுக்குள்ள கொண்டு போறாங்கன்னு பேசுவோம். ஸோ அதுதான் இந்த மண்ணுக்கான கிராஃப்டா நாங்க நினைக்கிறது. இங்க போயிட்டு பாம்பேல நடக்கிற பிரச்சனையும் மலேசியாவில் நடக்கிற பிரச்சனையும் படம் பண்றது இல்லை கிராஃப்ட். ஸோ எது நல்ல கிராஃப்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்கள இந்த மாதிரி மேடை போட்டு நக்கல் பண்ணி சிரிக்கிறத தயவு செய்து விடுங்க. அதுவும் இல்லாம ஜானரை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ஒரே ஜானர் சுத்தி ஒரே படம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு பாராட்டுறதுக்குன்னு ஒரு 10 சினிமால பெரிய ஆட்கள் இருக்காங்க. எந்த படம் பண்ணாலும் அவங்க வந்து அதை வாழ்த்தி ட்வீட் போட்டுருவாங்க, படம் பாக்குறாங்களோ இல்லையோ. அது நிறைய ஜானர்ஸ் இருக்கு பண்றதுக்கு. நீங்க பேசுற சித்தாந்தத்திலே நிறைய ஜானர்ஸ் இருக்கு. 2022 தான் முதல் ஒரு தலித் பிஷப் வந்து தமிழ்நாட்டுல உருவானாரு மதுரையில. அதுக்கு முன்னாடி நான் தான் படம் எடுத்தேன், கிறிஸ்டியானிட்டிக்கு கேஸ்ட் கிடையாதுன்னு. இருந்தாலும் சமூகத்துல வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து கூட கேஸ்ட் சேர்த்து தான் போட்டுக்கிறாங்க. அப்படி தலித்துல இருந்து கன்வெர்ட் ஆன கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து ஒரு பிஷப் ஆகிறது வந்து எவ்வளவு கஷ்டம், அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றத சினிமா எடுங்க. இங்க இருந்து மதம் மாறின பட்டியலினத்துல மதம் மாறின நிறைய இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க, கல்யாணம் முதிர் கன்னிகளா இருக்காங்க. அவங்க ஒரு புக்கை எழுதியிருக்காங்க, கருப்பாய் என்கிற நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படமாயிடுங்க. அது வந்து அந்த மக்களோட பிரச்சனை தானே, உங்க சம்பந்தப்பட்ட மக்கள் பிரச்சனை தானே. அதெல்லாம் விட்டுட்டு வேற எப்பயோ 100 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதையும் காட்டுங்க, தப்பு இல்லை. அதையே திரும்ப காட்டி எதுக்கு பிரச்சனை? இன்னைக்கு சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்கு? உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்கு. பொல்யூஷன் பிரச்சனை இருக்கு, நிலத்தை பிடிக்கிறாங்க, நிறைய பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் வந்து பிடிங்க வச்சுட்டு திருப்பி தரமா இருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி ஜானர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அதை பண்ணாம திரும்ப சுத்தி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு அது ரொம்ப தப்பு. எப்ப பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்றீங்க. ஆனா படத்துல வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டியன்ஸா தான் இருக்கிறாங்க. அது எனக்கே புரியல. அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்க. இதுல நிறைய உள்ள சினிமாக்குள்ள பிரச்சனை இருக்கு. இவங்க பண்ற இந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க. அதெல்லாம் பேசுனா சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி ஆயிடும். அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமா இருந்தது. அதை வந்து ஒரு பதிவா பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு 10 பேர் சேர்ந்து காசு போட்டு படம் பண்ணி தெரியாமல வந்து படம் பண்ணிடுறாங்க. விஷுவலா பாக்குறப்ப நிஜமால அந்த வைப் இருந்தது. அதை மக்கள் பாவத்தை விட்டுருங்க. அதை விட்டுட்டு அதுக்குள்ள நீங்க ஐடியாலஜியை கண்டுபிடிச்சி கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஆரம்பத்திலே அவங்கள வந்து தட்டி விடுறது கெள்ளி விடுறது மிகப்பெரிய தப்பு. சினிமாக்குள்ள இருந்துட்டு அதை செய்யாதீங்க. இன்னைக்கு சினிமா எப்படி இருக்கு? இந்த வருஷம் ஒரு படம் கூட ஹிட் ஆகல. இந்த வருஷம் இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாக்குள்ள இருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஐடியாலஜிக்கெல்லாம் படத்தை சப்போர்ட் பண்ணாம நான் சொன்ன ஜானர்லாம் நீங்க படம் பண்ணுங்க, நான் வந்து உங்க கூட நின்று ஸ்டேஜில் நின்று உங்க படத்தை வாழ்த்துறேன். ஸோ ஐடியாலஜிக்கலா மட்டும் படம் பண்ணாம மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்க. சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய இதுல தப்பா கூட இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சாரருக்கு எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு. நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டா பேசுவேன், கரெக்டா பேசுவேன்னு நினைக்கிறேன். எப்படியும் நான் வரதான் போகுது என்னென்னமோ கமெண்ட்லாம். என்ன பண்ணாலும் எப்ப தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன். சினிமாலையும் இதெல்லாம் பேசுவேன். ஸோ நான் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து படம் பண்ணுங்க. இதுல நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த படம் பெருசா ஹிட் கொடுங்க. இந்த டீமுக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, டைரக்டருக்கு, ஆர்ட் டைரக்டருக்கு, ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டாது. எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி. பெரிய மலை அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு வியாபித்திருக்கும், உயர்ந்து நிற்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அலுப்பே தோன்றாது. அது ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில், பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பர்சனலா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று, கடந்த 42 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய திரை பயணத்தில் என்னுடன் ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இது சின்ன படம், அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லேயோ கிடையாது. படம் வெளியீட்டிற்கு பிறகு
மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது, அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது. அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம். நம்ம இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்யூலியாரிட்டி இருக்கு. ரூபன்கிற திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலா நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம். ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டன்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. நான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப ஐம் டூயிங் த லீட் ரோல் அட் தட் டைம். ஸோ அதனால அந்த ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்தது. கேர்ஜியா கார்டனுடைய ஃப்ரண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கு ஒரு 1 hour பண்ணுவாங்க சார். அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்க டைரக்டர் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரபரப்பா வந்தாங்க. திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்ல அமைதியா இருந்தது. என்னங்க ஒரு 1 hour ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே, அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா, ஆமா சார் சிந்து பைரவின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது. யோ அது எங்க படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமா போய் பார்க்கறதுக்காக போனேன். என்னடா இன்னைக்கு உன் படம் இந்த இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு 1 hour இந்த ஒர்க்கு நான் எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு. எப்படா இருக்க அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து விசாரிச்சார். சார் நல்லா இருக்கேன் சார். சார் இந்த படத்துல நான் இல்லவே இல்லையே சார் அப்படின்னேன். சும்மா சும்மா அப்படிலாம் கேட்காத. நீ கேரியர்ல வளர்ந்துகிட்டு வரும் பொழுது, உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது, வலுக்கட்டாயமா நான் இந்த படத்துல இருப்பேன் அப்படின்னு நீ உள்ள புகுந்தேன்னு வையி, இதுல உனக்கு வாய்ப்பே இல்லை, ரோலே இல்லை சார், இதுல எல்லாம் உனக்கு ஒர்க்கு கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன்டா, நீ திருப்பி திருப்பி ரோல்னா எப்படி ஒரு சீனு ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வரணுங்கிறியா அப்படின்னா. அப்ப நான் டைரக்டர்கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன். சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும், இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும், சின்ன நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை. என்னை முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்க அறிமுகப்படுத்தினீங்க. அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்திலையும் நான் ஒரு ஷாட்டாவது வரணும் சார். எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரூப்லயாவது நான் வர்றேன். எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு கேட்டேன். சரி இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா, நான் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல பேக்கப் பண்ணிடுவேன் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி ஆச்சு. அப்போ ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி, அரங்கை அதிர வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை நண்பர்கள்லாம் விமர்சனங்கள்ல குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பைரவி படத்துல. அது என்ன ஆச்சுன்னா, அதே தருணத்துல இன்னொரு திரைப்படம் சில்வர் ஜூப்ளி படமா ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு. இப்போ எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா, இவரை படம் ஃபுல்லா போட்டு எடுக்கக்கூடிய அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா, இல்ல ஒரு சீன்ல போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்றாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் ஸ்டேஜ். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நடிகனுடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா, என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேஷம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவல்ல இறக்கக்கூடிய ஒரு நிலைமையா மாறிடும் அந்த தருணம். ஸோ இது எப்படி வென்றெடுக்கிறது அப்படின்னா, இன்னொரு விதத்தில் வென்றெடுக்கலாம். எப்படின்னா, இந்த 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 அருணாச்சலம் ரோட்ல SSR பங்கஜம் தியேட்டர் இருந்தது. இந்த தெருவுடைய முனையில ஏவிஎம் ஆர்காட் ரோடுடைய அந்த இதுல ஏவிஎம் ராஜேஸ்வரி. ஒரே நேரத்தில் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு பார்த்தேன் ரசித்தேன், ஃபுல் லென்த் காமெடி. எனக்கு ஹிலேரியஸா காமெடினா அவ்வளவு உளுந்து சிரிக்கிறாங்க, மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க, எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அங்க வெற்றி கொடி கட்டு படம் பிரமாமான குணச்சித்திரம், வெளியே வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க. சார் அப்படி பிரமாமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க வெளியே வந்தது. எனக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா, இது எப்படி வரவேற்பை பெறப்போகிறது அப்படின்னா, சில தருணங்கள் சில விஷயங்களை ஏற்று செய்வதன் மூலமாக, சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால், மக்கள் மத்தியில சார் அவருக்கு இமேஜிங்கிறது கிடையாது சார்,
எதை கொடுத்தாலும் சரியா செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்பட்டது. நண்பர்களே, எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்துல போரூர் ராஜா, அப்புறம் கரூர் இளம் கார்த்திகேயன், அப்புறம் அண்ணன் வந்து கோவை ஆறுமுகன். ஏன்னா அவர் எனக்கு பெட்டு, நான் அவரை செல்லமா கோவைன்னு கூப்பிடுவேன். அதனாலதான் டக்குன்னு ஆறுமுகன், கோவை ஆறுமுகன். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்க பண்றோம் சார்லி சார். அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் பெறணும் சார். நீங்க சொல்லுற வார்த்தையே பிரமாதமான வார்த்தை. நீங்க எங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னா அதோடைய மீனிங் வேற. எங்க ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் பெறணும்னு சொன்னா எனக்கு நீங்க ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆனா உனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா, எனக்கு கொடுக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமா பார்த்து கொடுங்க. நான் த்ரூட்டா ஒரு 15 நாள், ஒரு 12 நாள் இருந்தா தான் ஸ்பேஸ் இந்த ஃபில்ம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, அதுல இருந்தே நான் ஆரம்பிச்சு எப்படி துவங்கி வருதுன்னா, கிருமி, மாநகரம், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த ஃபிலிம் ஒரு நடிகனுக்கு முக்கியம். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள்ட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன். அவங்க சொன்னாங்க, சார் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் சார். நாங்க வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். நாங்க ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள். ஆனா எங்க படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார், அதாவது ராஜா, இளங்கார்த்திகேயன், ஆறுமுகம், இந்த 3 நண்பர்கள் சேர்ந்து நாங்க ஒற்றுமையா எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கலாம். ஆனா எங்க கிட்ட வாங்குற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களால் பலன் அடையணுங்கிற எண்ணத்தோட நாங்க எடுக்கிறோம் சார். அவங்களுக்கு நிச்சயமா லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது. எப்படியாவது இதை எஸ்கேப் பண்ணிட்டு அடுத்து போனோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம, சார் இந்த படம் நாங்க எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம் தான். ஆனால் இதை வாங்கி பையர்ஸ் இருக்காங்கல்ல, அது 4 பேருக்கு லாபத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்தில் கொண்டு செல்லும். இன்னொரு முக்கியமான காரணம், இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார். சில இயக்குனர்கள் உதாரணமா சார், அவர் நல்லா ஜம்ப் பண்ணுவார் சார். அப்படின்னா எங்க ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார். ஆனா அவங்க பிரமாதமா விசில் அடிப்பாங்கண்ணே, எங்க விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சார். இவங்க சூப்பரா பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாதமா பாடி காட்டிடலாம் சார். இவர் பிரமாதமா டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, மிக மிக வேதனையான விஷயம், தன் கனவை செல்லுலாயில பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார். நண்பர்களே, இந்த ஐயப்பன்கிற படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர், மிக பிரமாதமான இயக்குனர். அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல, என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர். ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய சில இயக்குனர்கள்லாம் என்னை நேசிக்கும், நான் நேசிக்கும். எங்க டைரக்டர் ஃபாசில் சார் ஒரு தடவை சொன்னார், சார்லி நீ நடந்து வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சீன் சொல்லிட்டேன், நீ எப்படி செய்யறியோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷாட் வைக்க போறேன், செய் அப்படின்னு சொல்லியெல்லாம் என்னை நேசித்து உயர்த்தி பிடித்த இயக்குனர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனா இந்த டைரக்டர் ஐயப்பன் சார் எப்படின்னா, எடிட்டர் வெர்ஷன்லயே ஃபில்ம் பண்ணக்கூடிய இயக்குனர். நிறைய எடுத்துட்டு அது எதுவுமே படத்துல வரலண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தான் படத்துல எதை பதிவு பண்ணணுமோ அதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆற்றல் மிக்க இயக்குனர் ஐயப்பன். இந்த ஐயப்பனை மட்டுமல்லாமல் எங்க படக்குழுவினர் அத்தனை பேரையும் அந்த இறைவன் ஐயப்பனும் இறையருளும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும் நிச்சயமாக உறுதி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.